கேட்டை நட்சத்திரக்காரர்கள்ட்ட போய் நீங்க ஒரு ரகசியத்தை சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா காலச்சக்கரத்திற்கு 8வது ராசி. அந்த ரகசியம் தன்னுடைய உயிர் உள்ளவரை யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. பெத்த பிள்ளைகள்கிட்ட கூட ஒருத்தர் சொன்ன நம்பிக்கையான அந்த ரகசியத்தை சொல்ல மாட்டாங்க. தன்னுடைய ரகசியத்தையும் யாரிடம் அவ்வளவு சீக்கிரம் வெளிப்படுத்த மாட்டாங்க. நிறைய கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை பார்த்துருக்கோம். பொதுவாக பெண்கள்னாலே வந்து பணம் பேங்க்ல இருக்குதோ இல்லையோ கிச்சன்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுல கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஜீரக டப்பா, மிளகா டப்பா, மிளகு பொடி டப்பா, எங்கெங்க எடுக்க முடியாத ரகசியமான இடங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சில்லறை காசுகளை ரகசியமாக பதுக்கி வைத்திருப்பார்கள். அந்த சில்லறை காசு என்பது பார்ப்பவர்களுக்கு சில்லறை காசுகளாக இருக்கும். ஆனா அதை வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக சில நேரங்களிலே பயன்பட்டு விடும். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு சின்ன பிரச்சனை வரும். அந்த சின்ன பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு ஒரு சிறிய தொகை இருந்தா போதும். அந்த சிறிய தொகை எப்பொழுதும் கொடுத்து ஒருவருடைய மானத்தை காப்பாற்றக்கூடியவர்கள் விருச்சகத்திலே கேட்டையிலே பிறந்தவர்கள். அதனாலதான் இவர்கள் மனசிலையும் கோட்டை கட்டுவாங்க, வாழ்க்கையிலையும் கோட்டை கட்டுவாங்க. இவங்கள் கட்டிய கோட்டைக்குள் எதிரிகள் நுழைவது என்பது அரிது அரிது அரிது. ஏன்னா சிப்பாய் ராசின்னு பேரு. இவர்களை ஒருத்தர் தொடணும் அப்படின்னு சொன்னா பல பிரச்சனைகளை தாண்டி தான் இவர்கள்ட்ட வர முடியும். பல பிரச்சனைகளை சந்தித்ததுனால எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு துணிவு என்பது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில எப்பயுமே பிறப்புல இருந்தே வந்துடும். ஏன்னு சொன்னா வாங்கின அடி அவ்வளவு. ஏன்னா கேட்டை நட்சத்திரத்துல பிறக்கும் போதே உங்களுக்கு வந்து ஒரு பாதத்தை பொறுத்து அந்த புதனுடைய ஆதிக்கத்துல பிறப்பாங்க. நிறைய விஷயத்தை அப்சர்வ் பண்றது, நிறைய விஷயத்தை கேட்கறது, நிறைய விஷயத்தை கிரகிக்கிறது, நிறைய விஷயத்தை பார்க்கறது. அது பொதுவா வந்து கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்கள்ட்ட ஒரு குணம் நம்ம நிறைய ஜாதகங்களை பார்க்கும்போது சொல்லியிருக்கோம். சின்ன வயசுல நான் என்னவா ஆவேங்கிறத சின்ன வயசுலயே முடிவு பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனா அந்த முடிவுல ஒரு குழப்பம் என்பது எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும்.